முஸ்லிம்கள் சிதறண்டு சின்னாபின்னப்பட்டு வாழ்கிறார்கள். அதான் பிராக்டிகலா பார்க்கணும். ஃபேக்ட். வட்டார அளவில் ஒற்றுமை இல்லை, மாவட்ட அளவில் ஒற்றுமை இல்லை, தேசிய அளவில் ஒற்றுமை இல்லை, சர்வதேச அளவிலும் முஸ்லிம்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஆயுதம், ஒற்றுமை முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய வலிமை. ஆக அந்த வலிமையை சிதறடித்தால், வலிமையை நாம் அதை குறைத்து விட்டால் இவர்கள் சின்ன பின்னப்பட்டு இஸ்லாமியர்களால் வாழ முடியாது என்பதை பகைவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். வேண்டாதவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமியர்களை ஒன்றுபடுத்த விடாமல் ஆக்குவதற்கு என்ன வழி என்பதை யோசிச்சு இவர்களை 4 நாளாக இருந்தால் 5 நாளாக பிரிக்க வேண்டும், 5 நாளாக இருந்தால் 6 நாளாக இவர்களை பிரிக்க வேண்டும். கல்ஃப் கண்ட்ரிஸ் பார்த்துக்கிறீங்களா? போய் பிரிக்க மக்காவுக்கு. வளைகுடா நாடுகள் எத்தனை? வளைகுடா நாடுகள் எத்தனை என்றால் 6 நாடுகள். வளைகுடா நாடுகள் ஒட்டுமொத்தமாக நாம் சேர்த்துக்கிறோம். இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவுடைய வலிமை வளைகுடா 6 நாடுகள் இருக்கின்றனவா இல்லை? இருக்கிற நான் ஓடினால் மூச்சு திணறுவதற்கு முன்னால அடுத்த கரையை அடைந்தவர்களால் குவைத்துக்கு செல்வது தெரியும். மிக சின்ன ஒரு ஸ்டேட், ஒரு குட்டி நாடு. கத்தருக்கு செல்வது குட்டி நாடு. இவர்களை 6ஆக பார்ப்பதற்கு, 6 நாடுகளாக பார்ப்பதற்கு இந்த 6 கத்தர், குவைத், சவுதி, எமிரேட்ஸ், பஹ்ரைன், சுல்தானேட் ஆஃப் ஓமான், இந்த 6 நாடுகளாக இவர்களை பார்ப்பதற்கு வல்லரசுகள் ஆர்வமாக இருக்கிறார்கள். இதனால் இங்க வாங்க, இது ஒரு பிராந்திய மக்கள். இவர்கள் 6 பாஸ்போர்ட்டை சுமந்து இருக்க வேண்டும். இவர்கள் என்ன ஒத்துழைப்பு கவுன்சில் கொண்டு வந்தாலும் 6 நாடு தான். இவர்களிடத்திலே 6 விதமான கரன்சி இருக்க வேண்டும். 6 விதமான கரன்சி அவர்கள் பரிமாற வேண்டும். சவுதியுடைய கரன்சி ரியாலை கொண்டு பஹ்ரைன்ல பரிமாறுவது, பயன்படுத்துவது கஷ்டம் தான். அது இன்னொரு நாட்டுடைய கரன்சி. அங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் போகணும், அது கமிஷன் தருவார். இது கூட நேரடியாக சாமான் வாங்கவே முடியாது. இந்த 6 கரன்சி, 6 பாஸ்போர்ட் தாங்கிய, 6 ஐடென்டிட்டி தாங்கிய இந்த கல்ஃபுடைய மக்கள் வாழ வேண்டும் என்று யாரும் இருக்கிறார்? ஒரு நாடாக இருப்பதற்கு அருகதை இல்லை. இவர்களை பிரித்து பார்ப்பதற்கு வல்லரசுகள் விரும்புகிறார்கள். ஈராக்கை 4ஆக உடைக்க வேண்டும், ஆப்கானிஸ்தானையும் துண்டாட வேண்டும். இதே போன்று இஸ்லாமிய வாழ்ந்த நாடுகளை துண்டாடி அதை சின்னாபின்னமாக சிதறடித்து இவர்களை ஒருங்கிணைக்க விடாமல், ஒன்று சேர விடாமல் எதையாவது ஒரு காரணம், அது பார்டர்ல 4 கிலோமீட்டர் பூமி அங்கே இருக்கிறது, பார்டர்ல உள்ள ஒரு ஊற்று, ஒரு பெட்ரோலியம் கிணறு அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமா ஒரு நாடு பிளவுபடுவது. நான் என்ன சொல்லி வருகிறேன் என்றால், இஸ்லாமியர்களுக்கு ஒற்றுமை என்பது மீனுக்கு தண்ணீர் தேவைப்படுவதை போல தேவைப்படுவது. ஆனால் இவர்களை ஒன்றுபட விடாமல், ஒருங்கிணை விடாமல், சன்னாபின்னமாக சிதறண்ட வாழ வைப்பதற்கு பல சக்திகள் வேலை செய்கின்றன. அதற்கு நாம் ஆட்படுத்தப்படுகிறோம். இதுதான் விசேஷம். இதற்கு நாம் ஆட்படுத்தப்படுகிறோம். ஏதோ காரணமா இருக்கலாம். ஒரு துரும்பு இருக்கிறதே, நாம் கப்பலை, பெரிய போர்க்கப்பலை கட்டி எடுக்கிற வடம், கயிறு, கரமான 4 இன்ச்சு 5 இன்ச்சு கரத்தில் உள்ள கயிறு, அந்த கயிறை கட்டினால் எத்தனை எடை கொண்ட கப்பலையும் நாம் இழுத்து விடலாம். அந்த வாகனத்தில் என்ன எல்லாரும் தெரியும், துரும்பு இருக்கிறதே, இந்த துரும்பு கிடைந்தால் கயிறாகிறது, தும்பு ஊதினால் பறந்து விடுகிறது. இந்த ஊதினால் பறக்கிற தும்பு லட்சக்கணக்கான தும்புகளால் ஒரு கயிற்றை நாம் செய்துவிட்டால் அதை கொண்டு வலிமையை பெறுகிறோம். இதுதான் தனி மனிதனுக்கும் கூட்டாக சேர்ந்து செய்து கொள்வதற்கு உள்ள வேறுபாடு. ஒரு குச்சி இருக்கிறது, ஒரு குச்சியை ஒடித்து விடலாம். அந்த குச்சி 8 குச்சிகளோடு சேர்த்து கட்டுங்க, 8 குச்சிகளை சேர்த்து ஒடிக்க முடியாது. ஒருவனை ஓனாய் வேட்டையாடி செல்வதை போல
அலைக்கும் பில் ஜமா வையாக்கும் வல் ஃபுர்கா. மக்களே, முஸ்லிம்களே, உம்மத்தினுடைய அங்கத்தினர்களே, இங்கெல்லாம் ஒன்றுபட்டு வாழுங்க. நிச்சயமா எந்த காரணவசாலும் பிரிந்து வாழாதீர்கள், பிரிவினையை ஆதரிக்காதீர்கள், பிரிவினைக்கு துணை போகாதீர்கள். வையாக்கும் எச்சரிக்கிறேன், வல் ஃபுர்கா, பிரிவினையை விட்டு விட எச்சரிக்கிறேன். ஏனென்றால் தனிப்பட்டு வாழ்கிறவன் தான் ஆட்டு மந்தையிலிருந்து பிரிந்து, இடையனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து பிரிந்து, ஒரு தனி ஆடு தூரமாக சென்று விட்டால் அதை வேட்டையாடுவதற்கு ஓராயிரம் காத்து நிற்கின்றன. வேட்டையாடுகிற வேட்டைக்காரனுடைய வேட்டையாடுவதற்காக ஓராயிரம் காத்து நிற்கிற இடையனுடைய பார்வையிலிருந்து ஒருவன் அங்கே போக மாட்டார். ஒரு ஆடு தூரமா செல்லாமல் காத்திருக்கிற ஓராயிரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாமர மக்களுக்கு அருமையான உதாரணம் சொல்றாங்க. இதான் நான் சொல்றதில்ல, நபிகள் நாயகம் உதாரணமாக ஓராயிரதில்ல, மக்களுக்கு அர்த்தம் புரியும். கம்ப்யூட்டரையும் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட காரியங்களை சொன்னா, செல்போனை சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஆகவே அவர்கள் இயற்கையாகவே மக்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் பேசுகிறார்கள். வையாக்கும் வல்ஃபுர்கா ஃபைன்னமா அலயஸீது தீபுல் என்ற சாயிபா, ஒரு பிரிந்து போகக்கூடிய கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு ஆட்டை தான் ஓராய் வேட்டையாட காத்திருக்கிறது. சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் பிரிஞ்சு வர மாட்டாரா, 62 பேர் வெளியே வர மாட்டாங்களா என்று பார்த்து இருக்கிறார்கள். எதற்காக அவங்களை கடத்திட்டு இருக்காங்க. உண்மை அவர்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்த வைத்து துண்டாக்குவதற்காக. இதற்கு யாரும் பலியாகாதீங்க என்று சொல்லி வைத்தவர் சொன்னாங்க. மனிதனுடைய ஓனா யார் தெரியுமா? செய்தான். ஓனா ஆட்டை வேட்டையாடுவது ஓனாய். அது ஆட்டுடைய எதிரி, மனிதனை எதிரி ஓனாய் இல்ல. காரணம் ஓனாய் மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. லண்டன்ல ஓனாய்கள் நிறைய இருப்பதாக கேள்விப்படுற. காலையில் வாக்கிங் போகும்போது ஓனாய்களை பார்க்கலாம்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓனாய் எனக்கு கேள்வி ஒன்று, அது கிழித்து வேட்டையாடுகிற இலங்கையில் ஒரு அறிஞ சர்வசாதாரண ஆடுவது நடமாடுவது நாய்களை காண்பதற்கு இல்லை. ஆடு மாடு பசுக்களை பார்க்க முடியல. ஆகவே இந்த ஜீவன் இருக்கிறது, எங்கே ஆட்டு மந்தைகள் இருக்கிறதோ அங்கே ஜீவர்கள் காத்திருக்க வேட்டையாடுவதற்கு. அதே போல மனிதனுடைய இருந்ததால் மனிதனுடைய ஓனாய் தான் செய்தான். இவன் இந்த மனிதனை தனிமையான சமுதாயத்தை விட்டு தனித்து வருகிறவனை அழைத்து செல்வதற்கு காத்திருக்கிறது செய்தால் அதுக்கு நாம் பலியாகிவிடக் கூடாது. மினல் லகமி அல் காசியா. அல்லாஹ் திருமலையில நீங்க வராதான் தரும், கண்டிப்பா தரக்கூடாது, தர்க்கிக்காதீங்க, கருத்தில் கூடாது, எதனால இருந்தாலும் கருத்தில் கூடாது என்று வராதான் கண்ணக்கூடாதுங்க. எனக்கும் நம்மளுக்கும் பிடிக்கல, எதில் பிடிக்கல, ஒரு மசாலா, ஒரு சட்டம், ஒரு ஷரியத் இடத்தில் நான் பிடிக்கல, அவருக்கு பிடிக்கல, அவர் எவ்வளவு பிடிக்கல, நான் இன்னொரு பிடிக்கிறேன். ஆனா அவரை பிள்ளைகளுக்கு நான் வர போறதில்லை, ஆனால் நான் புரிஞ்ச மாதிரி அவர் வர போறதில்லை. ரெண்டு பேருடைய புரிதலில் வேறுபட்டு இருக்கிறோம். இந்த புரிதலுடைய வேறுபாடுகள் என்பதை புறப்படக்கூடாது. புரிதலில் வேறுபாடு இயல்பு. ஏன் இயல்பு? நான் சிந்திக்கிற மாதிரி இன்னொரு சிந்திக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு இருந்த மென்டல் கெப்பாசிட்டி, சிந்திக்கிற அந்த தகுதி நான் அல்லாதவருக்கு கூடுதல் கொடுத்துருப்பான். என்னோட 10 டைம்ஸ் அவருக்கு அதிகமா இருக்கும். அதுவே ஒரு டெக்ஸ்டை, ஒரு வசனத்தை, ஒரு ஹதீஸை, ஒரு தகவலை, ஒரு நிகழ்வை நான் புரிவதை போல என்னுடைய நண்பர் புரிவார் எதிர்பார்க்க முடியாது. நான் புரிவதோடு சரியாக, நேர்மையாக, மிகச்சரியாக அவர் புரிஞ்சிருக்கிறார். ஆகவே அவர் புரிஞ்சது எனக்கு புரிய வருகிறது. இந்த ரீதியில் நானும் அவரும் வேறுபடுகிறோம். நானும் என் நண்பரும் கருத்தில் வேறுபடுகிறோம். இங்கே கருத்தில் தான் வேறுபட வேண்டுமே ஒழிய எங்களுடைய பாசத்தில், அன்பில், நட்பில், எங்களுடைய மற்ற எல்லாவற்றில் யாரும் ஒன்றாகத்தான் இருக்கலாம். கருத்து வேறுபாடு போட்டு சண்டை போட்டு பிரியாதீர்கள். கருத்து வேறுபாடு கொண்டா என்ன ஆகும்? நீ முழுக்க உங்களுக்கு நீங்க பயில வரீங்க. தோல்வி, தோல்வி, முழுக்க தோல்வி. சண்டை போட்டால் முழுக்க தோல்வி. ஏன்னா சண்டை போட்டால் காரியங்கள் சாதிக்கிறதுக்கு சண்டை போட நினைக்கலாம். முஸ்லிம்கள் காரியங்களை சாதிக்கிறது கண்டுதான் அவருக்கு வரவில்ல. அவருக்கு என்னுடைய கருத்து போடணும், நான் அவருடைய கருத்து போடணும், சண்டை போடுறோம். அவங்க சண்டை போடுறது தப்பு. அதனால
நிச்சயமான கருத்து வேறுபாடு இவர்கள் மத்தியில் பிற விடுதலை சேர்க்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு தற்சொல்லும் ஒரு தரகப்படி இருக்கும். பலூனை பார்த்துருக்கோம், அதுல காக்கேச பாலை பார்த்துருக்கோம். அதுல ஒரு முள் தைத்தால் புஸ்து போயிடும். என்ன கிளம்பா இருக்கிற பால் ஒரு ஊசி எடுத்து ஒரு குத்து குத்துறவனே ஒரு பின்னத்தையும் குத்துறவனே அது புஸ்து போய் இறங்கியது பாத்தீங்களா? அப்படி ஆகிருக்கு. வலிமை மிக்கவர்களா இருக்கிறீங்க, வலிமை மிக்க ஒரு கூட்டமைப்பில் வாழ்கிறீர்கள். நீங்க கருத்து வேறுபாடு கொண்டு அவனோட சண்டை இவரோட சண்டை, அவனோட கருத்து வேறுபாடு இவனோட கருத்து வேறுபாடு, அவன் சொல்றதுக்கு நான் வாழ்வதில்லை. இந்த ரீதியில் நீங்க வாழ்வீர்களானால் எந்த காரியத்தை சாதிக்க மாட்டீங்க, தோல்வியை சந்திப்பீர்கள், இழப்பை சந்திப்பீர்கள். ஒரு தரசபைக்கு வலிமையை இழப்பீர்கள், வலிமை இழப்பீர்கள் புராணம் சொல்லியிருக்கிறது. ஆகவே கருத்து வேறுபாடு வேறு, சண்டை செஞ்சவர்கள் கருத்து வேறுபாடோடு இருக்க வேண்டும். என்ன இன்று நிலைமை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு தனித்தனி வழிமுறைகள் தனித்தனி, என்ன செயல் திட்டம் தனித்தனி, ஒவ்வொருத்தருக்கு அஜெண்டா தனித்தனி. ஏன் சார் தௌஹீதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, நான் யாரையும் சொல்லல, சுட்டிக்காட்டி சொல்ல. தௌஹீத் மனிதனுடைய உயிர் நாடி, இறைவனை ஒருமைப்படுத்தி வாழ்வதுதான் உயிர் நாடி, அதற்குத்தான் வாழ்கிறார். இந்த அடிப்படையில் உருவான ஒரு அமைப்பு. நீ எத்தனை குழுக்களாக பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் பாருங்க. நான் இப்ப பேர சொல்லல, யாருக்காவது நான் எங்கிட்ட இருக்கிற அஜெண்டா அவங்ககிட்ட இருக்கு, பேருக்கு இருக்குதுல்லவா? முக்கியத்துவம் விஷயத்தில் வரையும் அமைப்புகளுக்கு மத்தியில் வேறுபாடு. அவங்க கொடுக்கிற முக்கியத்துவம் ஒரு விஷயத்துல, இவரு கொடுக்கிற முக்கியத்துவம் ஒரு விஷயத்துல. இவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு முக்கியத்துவம், அவங்க அரசியலுக்கு முக்கியத்துவம், இவங்க பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம், இவங்க கவலை விமர்சிக்கிறதுக்கு முக்கியத்துவம், இவங்க தவறுக்கு முக்கியத்துவம். ஆளுக்கு ஒரு துண்டாக இந்த அஜெண்டாவை வச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா ஆக வேண்டும் என்றுதான் குரான் சொல்கிறது. நான் பேசுவது நீங்க பேச வேண்டும், நீங்க பேசுறது நான் பேசணும். ஆளுக்கு ஒரு அஜெண்டா எடுத்துட்டு நீங்க பிரிஞ்சு போறாதீங்க என்றுதான் நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் ஆளுக்கு ஒரு அஜெண்டா, முக்கியத்துவத்துல வேற பிரயாணிகள் இருக்குல்ல. இதுல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எதுக்கு முக்கியத்துவம் என்றால் தௌஹீத் தான் முக்கியத்துவம். தௌஹீதை காப்பாற்றி வாழ்ந்தால் சொர்க்கம், ஷிர்கில் போய் விழுந்தால் நரகம். ஷிர்குடைய தீமைகள், தௌஹீத் நன்மைகள் நான் சொல்றேன். ஆகவே அதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஷிர்கை இறைவன் ஏறி போல இருக்கிறான், மன்னிக்க முடியாத குற்றமாக இறைவன் ஏன் ஷிர்கை சொல்லி தருகிறான். இதற்கு நான் விளக்கம் சொன்னேன். ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி, அது எப்போது எதாவது சொல்லு 10 பேர் சொன்னால் அது தரும். ஷிர்க் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆட்சியை இறைவனை ஒருமைப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் துனியாவை படைச்சிருக்கிறான், பாடங்களை படைச்சான், பூமியை படைச்சான், விலங்குகளை படைத்தான், மலைகளை, ஜீவராசிகளை எத்தனை இந்த பிரபஞ்சத்தை படைத்து அமைத்து காத்து ரட்சித்து வருகிற இறைவனுடைய இந்த ஆட்சி அமைப்பிற்கு எதிராக வளர்ச்சிரு யாரை விட்டு கொடுக்க முடியும்? ஒரு மன்னன் ஒரு குடிமகன் செய்கிற எல்லா குற்றத்தையும் மன்னிப்பான். அவன் குடிச்சால் குடிக்க கூடாது என்ற சட்டம் வரப்பட்ட ஒரு நாட்டில் குடித்தால் மன்னிப்பை பெறலாம். வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு வட்டிக்கு கருவாங்கினால் இருக்கால் அந்த கவர்மெண்ட் அவரை மன்னிக்கலாம், ஆட்சியாளர் மன்னிக்கலாம். இதே போன்ற கற்பழிப்பு குற்றம், வேலையிலும் திருட்டு குற்றம், வன்முறை குற்றம் இவற்றை எல்லாம் ஒரு ஆட்சியாளர் மன்னிக்க கூடும்.